திமுகவோடு கூட்டணி அமைத்ததால் தான் விசிக 6 தொகுதிகளை இழந்தது என்று காங்கிரஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ராசா அவர்களுக்கு எதிரான காங்கிரசினுடைய அறிக்கை கண்டன அறிக்கையாக வெளியாகியிருக்கிறது. நாம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன் வணக்கம். காங்கிரசினுடைய இந்த கண்டன அறிக்கையில வேற என்னென்ன பதிவு ஆகியிருக்கிறது? நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திமுகவின் மூத்த தலைவர் ராசாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் திமுக கூட்டணி அமைத்ததால் விடுதலை சிறுத்தை கட்சி 6 தொகுதிகளை இழந்ததற்கான காரணம் இது காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தும் என்றும் அதிகாரத்தை நோக்கி செல் என்ற அம்பேத்கரின் லட்சியத்துக்கு எதிராக ராசா போன்றோர் இருப்பதுதான் பட்டியலின சமுதாயம் இன்றைக்கும் பின்னோக்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம். பெரியாரும் அம்பேத்கரும் இழுத்து வந்த சமூக நீதி எனும் பேரை நடுத்தெருவில் அம்போ என்று விட்டு போனவர்கள் தான் ராசா போன்றோர். திமுகவையும் ராசாவையும் காப்பாற்ற காங்கிரசும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. அதற்காக நன்றி பாராட்ட வேண்டுமே தவிர அநாகரிகமாக கருத்துக்களை தவிர்க்கலாமே. கூட்டணி கட்சி நமது அடிமை என்ற உங்கள் ஆதிக்க மனப்பான்மையை 7 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்து தகர்த்து எழுத்திருக்கிறார் முதலமைச்சர் திரு விஜய். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள பாருங்கள். மீண்டும் தவறு செய்தால் மக்கள் மண்டலத்திலிருந்து முற்றிலுமாக தூக்கி எறியப்படுவீர்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவின் மாநில தலைவராக திரு ரஞ்சன்குமார் நீண்ட அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ராசா அவர்களுடைய சர்ச்சை பதிவுக்கு காங்கிரஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட நாம கேட்டோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.